श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्परायै நமஹ. பாவரூப அஜ்ஞானம் அப்படின்னுட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாவரூப அஜ்ஞானமானது பிரம்மத்துக்கு வந்துருச்சு. அத நாங்க பிரத்யக்ஷமாவும் சாதிப்போம், அனுமானத்தினாலையும் சாதிப்போம், வேதத்தினாலையும் சாதிப்போம், அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலையும் சாதிப்போம்லாம் அவ சொல்ற அத்வைதிகள். அதனை பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியாது. அகம் அஜ்ஞா, அகம் முக்தகா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷத்தினால சொல்ல முடியாது அப்படின்னு ஏற்கனவே சாதிச்சார். அதன் பிறகு அவ சொன்ன விவாதாத்தியாசிதம் பிரமாண ஜானம் பிராகபாவ விதித்த விஷயாவரண ஸ்வநிவர்த்திய சுதந்திர பூர்வகம் அப்படின்னா சொல்லி ஏதோ அவ அனுமானங்கள்லாம் சொன்னான். அந்த அனுமானத்துல அப்பிரகாசார்த்த பிரகாசகத்வாத் அப்படின்னு ஒரு ஹேத்துவை சொன்னான். அந்த ஹேத்துவோட தோஷம் இருக்கு அப்படின்னு சாதிச்சார். அதே மாதிரி திருஷ்டாந்தம் பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து அப்படின்னு சொன்னான். இருட்டு இருக்கு, அந்த இருட்டுல முதல்ல ஒரு தீபம் உற்பத்தி ஆச்சு, அந்த தீபத்தினுடைய வெளிச்சம் மாதிரி அப்படின்னு அவ சொன்னான். அதற்கெல்லாம் நிறைய கண்டனம் பண்ணார். ஏன் அப்படின்னாக்க அப்பிரகாசார்த்த பிரகாசகத்துன்றது தீபத்துக்கு கிடையாது. இந்திரியங்களோ தீபங்களோ நமக்கு உபகாரம் பண்ணும், அவ்வளவுதான். உண்மையிலேயே எது பண்ணோம் அப்படின்னா ஞானம் தான் நமக்கு பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்லாம் சொல்லி அது வராது அப்படின்னு சாதிச்சுட்டார். இப்போ இந்த மாதிரி தோஷம் இந்த மாதிரி அனுமானத்தை சொன்னது பிரகாஷாத்மயதி அப்படிங்கிற விவரணக்காரர், அந்த பஞ்சபாதிகா விவரணக்காரர். அதுல தோஷம் வருதுன்றதுனாலதான் இது வராதுன்னு நாம சொன்னோம். அப்போ சித்சுகாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் பேர் பாருங்க. சித்து அப்படின்னா ஞானம், சுகம், அந்த ஞானானந்த ஸ்வரூபத்தோட ஒண்ணு வரான். சித்சுகாச்சாரியர் அவருக்கு பேரு. அந்த அத்வைதியானவர் ஒரு அனுமானம் சொல்றாரு. அந்த அனுமானத்தை கொண்டு நாங்க பாவரூபஜானத்தை சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். முன்னாடி சொன்ன அனுமானம் வேற மாதிரி, இப்ப சொல்ல போகக்கூடிய அனுமானம் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு ஹேத்து வேற, இதுக்கு ஹேத்து வேற, அதுக்கு உதாரணம் வேற, இதுக்கு உதாரணம் வேற அப்படின்னு அவ சொல்ற. நீ அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வா அப்படின்னு சொல்றது தோஷம்லாம் வருது அப்படின்னு தானே நீ சொன்ன. அதனால நாங்க அதை விட்டுறோம், அந்த மாதிரி வேண்டியது இல்லை. வேற என்ன சொல்ல போற அப்படின்னா, சிசுகாச்சாரியர் இத மாதிரி சொல்ற. தேவதத்தனுடைய பிரமாண ஞானமானது அந்த ஞானத்துக்கு முன்னாடி அபாவம் இருக்கும். தேவதத்தனுக்கு ஒரு ஞானம் இப்ப உற்பத்தி ஆகுது, அதுக்கு முன்னாடி அந்த ஞானத்தினுடைய பிராகபாவம் இருந்தது. பிராகபாவம் ஞானத்தினுடைய முன்னாடி கடம் இப்ப உற்பத்தி ஆச்சு. உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி கடத்தினுடைய பிராகபாவம் இருக்கும் இல்லையா, அதனுடைய அபாவம், கடத்தினுடைய இல்லாமை அது இருக்கும். அந்த மாதிரி அந்த பிராகபாவம் இல்லை. தேவதத்தனுடைய ஞானம் பிரமாண ஞானம், அந்த பிரமாண ஞானமானது அதனுடைய இல்லாமை காட்டிலும் வேறுபட்டது. இல்லாமை காட்டிலும் வேறுபட்ட ஒரு அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அது பாவரூபமா இருக்குது, அது அனாதியா இருக்குது. அது அப்படின்னு அவ சொல்ற. அந்த அனாதியா இருக்கக்கூடிய பாவரூபமான அவித்யை தேவதத்தனுடைய பிரமாண ஞானமானது நிவர்த்தி பண்றது, தள்ளி விடுறது. ஏன் அப்படின்னா பிரமாண ஞானம் ஆச்சு. அது பிரமாண ஞானங்கள்லாம் அஜ்ஞானத்தை தோக்கடிக்க முடியும். ஏன்னா நல்ல ஞானம், நல்ல அறிவு, மெய் அறிவு, அந்த மெய் அறிவுன்றது இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை போக்கடிச்சிடும். அது எப்படி தெரியுமா? யஜ்ஞதத்திய பிரமாண ஞானவத். யஜ்ஞதத்தினுடைய பிரமாண ஞானம் என்ன பண்றது? தேவதத்தினுடைய பிரமாண ஞானத்தை நான் சாதிக்கணும்னா
யஜ்யதத்தினுடைய பிரமாண ஞானமானது அது மாதிரி பண்றது. அத மாதிரிதான் இங்க அப்படின்னு அனுமானம் சொல்ற. எதுக்கு இந்த பிராகபாவ வதிரிக்தம்னு சொல்லணும்? வெறும் அப்படியே சொல்லலாமே அப்படின்னா அது சொல்லக்கூடாதான். ஏன்னா இப்ப ஒரு கடம் உற்பத்தி ஆகுது, படம் உற்பத்தி ஆகுது, அதுக்கு முன்னாடி அதனுடைய அபாவம் இருக்கோ இல்லையோ, அதனுடைய அபாவம் இருக்கு. அந்த அந்த அபாவத்தை கடம் உற்பத்தி ஆன உடனே அதனுடைய அபாவம் கட இன்மை, கடத்தினுடைய இல்லாமைங்கிறது அது போக்கடை சொல்லுது. அத மாதிரி கூட வந்துரும். அதனால சித்தசாதனமா தோழமா போடும். ஏற்கனவே சித்திச்சுடுத்தே, சித்திச்சதை எதுக்கு அனுமானத்தினால சொல்லணும் அப்படின்னு வந்துடும். அதனால இப்ப ஒரு பிரமாண ஞானம் உற்பத்தி ஆகிறதுன்னா அந்த பிரமாண ஞானத்துக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய பிராகபாவம் இருந்தது. அந்த பிராகபாவமானது இங்க சொல்லப்படலை. அது போக்கடிக்கிறது. ஞானம் உற்பத்தி ஆகுது, ஞானத்தினுடைய இல்லாமைன்னு சொல்லாத. இல்லாமையே போக்கடிக்கவே இல்லை, அது சகஜம். எந்த வஸ்து உற்பத்தி ஆனாலும் அது என்ன பண்ணும், தனக்கு முன்னாடி தன்னுடைய இல்லாமையை போக்கடிச்சுடுறது. அது சகஜமான விஷயம். அது ஆகையினால பிராகபாவை வெதிரிக்தோன்னு போட்டதுனால அந்த தன்னுடைய இல்லாமை காட்டிலும் வேறுபட்டது ஒன்று. அது என்னது, அனாதியான அவித்யை அப்படின்னு அவ சொல்ற. அதனால அதுதான் போறது. இன்னொன்னு விஷயம் இருக்கு. இவோ எனக்கு ஒரு ஞானம் உண்டாச்சு, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஞானம் உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது. இல்ல ரெண்டும் ஒரே சமயத்துல உண்டாச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து பிரமாண ஞானம் இருக்காது. அது என்ன பண்றதுன்னாக்கா, முன்னாடி இருக்கக்கூடிய ஞானம் ஒருத்த வந்து அன்னைக்கு சொன்னோம், தூரத்துல இருந்து பாக்குறான், இது என்னது, இது பாம்பு. ஒருத்த வந்து சொன்னான் அது பாம்பு இல்ல, அது வந்து பூமி வெடிச்சிருக்குது, அதுதான் அந்த பாம்பு மாதிரி உனக்கு தெரியுது. இன்னொருத்தன் சொன்னான் பாம்பும் இல்லை, பூமியினுடைய வெடிப்பும் இல்லை, அங்க ஜலம் நீட்டா கொட்டி வச்சிருக்கா, அந்த ஜலம் நீட்டா கொட்டிடுவே அது பாம்பு மாதிரி வளைஞ்சு தெரியுது, உனக்கு பூ வெடிப்பு மாதிரி இருக்குது, உண்மையிலேயே அது ஜலம் தான், ஜலதார தான் அப்படி இன்னொருத்தன் சொன்னான். கடைசியில ஒருத்தன் வந்தான், இது பாம்பும் இல்லை, பூ வெடிப்பும் இல்லை, ஜலதாரையும் இல்லை, என்னது இது அப்படின்னாக்கா வெறும் கயிறு அப்படின்னு சொன்னான். பாருங்க, இந்த கயிறுன்ற ஞானம் கடைசியில வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த ஞானம் என்னது அப்படின்னா ஜலத்தினுடைய தாரையா வரிசையா இருந்திருக்கு, அது இன்னும். இப்ப இந்த ஒவ்வொன்றும் உற்பத்தி ஆச்சு இல்லையா, ஒவ்வொன்றும் உற்பத்தி ஆகிச்ச அதெல்லாம் நிரசிச்சுட்டே வந்து இது சித்திக்கிறது. அதனால அப்ப கூட சுத்த சாதனம் வந்துருமே. ஒரு ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஞானத்தை இது போக்கடிச்சிடும். அதனால இது பிராகபாவ விதித்தேன்னு சொன்னதுனால இதுவும் சரியா போறது. அது அதனால தனக்கு முன்னாடி இருந்த ஞானத்தை போக்கடிக்கல, அனாதியான பாவரூபமான அஜானத்தை போக்கடிக்கிறது. ஞானத்தை போக்கடிக்கல, ஞானத்தை போக்கடிக்க கூடாது, அது சொல்லக்கூடாது இந்த இடத்துல. அதனால அனாதின்னு சொல்லிட்டேருது. ஏன்னா ஞானம் அனாதி கிடையாது. ஞானம் தர்மபூத ஞானம் அனாதிதான். ஆனா விஷய ஞானம் வந்து பாருங்க, இப்ப எனக்கு கடஜானம் வந்தது, அதுக்கப்புறம் படஜானம் வருது, அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம், அதுக்கப்புறம் வேற ஒரு ஞானம், இப்படி எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அனாதி கிடையாது, அப்பப்போ வருது. ஆனால் அவித்யைன்னு சொல்றது அனாதியா இருக்கிறது. அது அதுதான் போக்கடிக்கப்படுறது. அதனால நமக்கு வந்து லோகத்துல வஸ்து இருக்கு, கடம்ன்றது வஸ்து இருக்கு. ஆனால் அந்த கடத்தினுடைய அறிவு எப்ப வந்தது அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால இது வஸ்துவா இருக்குது, பாவரூபமா இருக்கிறது. இப்படிப்பட்ட அனாதியான அவித்யை, இந்த அனாதியான பாவரூபமான அவித்யானது இந்த தேவதத்தனுடைய பிரமாண ஞானத்தினால போக்கடிக்கப்படுறது. அதுக்கு உதாரணம் யஜ்ஞத்தினுடைய பிரமாண ஞானம் மாதிரி. யஜ்ஞத்தினுடைய பிரமாண ஞானம் எப்படி பண்றதோ அத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அனுமானம் சொல்ற. சித்சுகாச்சாரியர், இந்த சித்சுகாச்சாரியர் அனுமானம் சொல்லும் பொழுது அதற்கு பதில் சுவாமி என்ன சாதிக்கிற,
இந்த அனுமானமும் தவறானது. எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, முன்னாடி ஒண்ணு சொல்றோம், அதாவது தர்க்கம் பண்ணச்சே பாதக தர்க்கம் வரச்சு அதுக்கு நீ பாதக தர்க்கம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அது சொல்ல முடியலன்னா அப்பிரயோஜகம் தோஷம். அதாவது மலையில புகைய பார்த்தோம், புகைய பார்த்த உடனே எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னுட்டு மடப்பள்ளியில பார்த்திருக்கான். மடப்பள்ளியில எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதை வச்சுட்டு என்ன பண்ணா, அயம் பர்வதா வன்னிமான் புதகா தூமாத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இன்னொருத்தம் தான் புகை இருந்துட்டு போட்டோம், நெருப்பு வேண்டாம், தூமாஸ்து வன்னிர் மாஸ்து அப்படின்னா. தூமன்றது ஹேத்து, ஹேத்து இருக்கட்டும், ஆனா சாத்தியம் வன்னி தானே, நெருப்பு தானே. தூமா இருந்தாக்கா வன்னி இருக்குமான்னு அவசியமானா? தூமா இருக்கட்டும், நெருப்பு வேண்டாம், சாத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு அனுகூல தர்க்கம், இது வன்னிகி நஸ்யா தரிகி தூமாப்பி நஸ்யா. நெருப்பு இல்லையா அப்போ புகை கூட இருக்காது அப்படின்னு சொல்லணும். அது சொல்ல முடியும் நமக்கு. ஏன்னா நெருப்பு இருந்தாதான் தூமம் வரும், புகை வரும் அப்படின்னு அது வியாப்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது, சித்தமானது. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்ற மொழியோ. அதனால வன்னிர் நாஸ்தி வன்னிர் நஸ்யா தரிகி தூமாப்பி நஸ்யா. வன்னி இல்லையா நெருப்பு இல்லையா தூமம் கூட வராது. இதுதான் பாதக தர்க்கம் சொல்றது. இப்ப நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த இடத்துல நீ ஹேத்து என்ன சொன்ன? பிரமாண ஞானத்வா அப்படின்னு சொன்ன. பிரமாண ஞானம்ன்றது ஹேத்து. அதற்கு சாத்தியம் என்ன? தன்னுடைய பிராகபாவம், பிரமாண ஞானத்துக்கு பிராகபாவம் இல்லாத அனாதியான ஒரு அஜ்ஞானம் தான், அதுதான் பாதிக்கப்படுகிறது. அது அப்பதான் பாதிக்கிறது இந்த பிரமாண ஞானம் நீ சொன்ன. நாங்க இப்ப கேட்கிறோம், பிரமாண ஞானம் இருக்கட்டும், அந்த நிவர்த்தகம் வேண்டாம், பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட நிவர்த்திக்கப்படுகிற ஒண்ணு அது வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு நீ சொல்லணும். கிடையாது, இந்த மாதிரி எப்படி வன்னி இல்லைன்னா புகை வராதுன்னு சொல்றோமோ அந்த மாதிரி தன்னுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட அனாதியான அவித்தியை நிவர்த்தி பண்ணலைன்னா பிரமாண ஞானமா ஆகாது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்ல முடியாது, உன்னால சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு அபாவம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே சொல்லிருக்கோம், பாவத்தை காட்டிலும் வேறுபட்டது கிடையாது, பாவத்தை காட்டிலும் வேறுபட்டது கிடையாது. முன்னாடியே சொல்லிருக்கோம், கடம் இப்ப இருக்கு, கடம் உற்பத்தியாச்சு. கடத்தினுடைய பிராகபாவம் எது அப்படின்னா மண்ணு. கடத்தினுடைய துவம்சம் எது அப்படின்னாக்க அந்த இது கபாலம், உடைச்சு போன ஓடு. இப்ப இத மாதிரி எல்லாம் பாவ ரூபமா தானே இருக்கு, அபாவ ரூபமா எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி விஷயத்துல ஒன்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால இது ஒரு பாவம் உற்பத்தி ஆச்சு, ஒரு பாவம் உற்பத்தி ஆயிருக்கு. எது பாவம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னாக்கா இந்த பாவ ரூபமான பிரமாண ஞானம் உற்பத்தி ஆயிருக்கு. அது தன்னுடைய அபாவத்தை தான் நேமையான இது பண்ணும். ஒரு பிரமாண ஞானம் உற்பத்தி ஆச்சு, பாம்பு இல்லை கயிறுதான் அப்படின்னு பிரமாண ஞானம் உற்பத்தி ஆச்சு தேவதத்தனுக்கு. அது என்ன பண்ணும்? அந்த பாம்பு இல்லை கயிறுதான்ற பிரமாண ஞானமானது இது பாம்பு அப்படின்னு ஒரு அபாவம் வந்தது பாருங்க. பாம்பு இல்லை அப்படின்ற ஞானத்தினுடைய இன்மை எப்ப இருந்தது? பாம்பு இல்லை, இது கயிறுதான் ஞானம், பிரமாண ஞானம். அது வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னாக்கா இதனுடைய இல்லாமை, இதனுடைய அபாவம். இதனுடைய இது பாம்பு இல்லை கயிறுதான்ங்கிற ஞானத்தினுடைய அபாவம் தான் அப்ப இருந்தது. அந்த அபாவத்தை தான் பொதுவா எல்லாம் போக்கடிக்கும்.
அப்படின்னு இதனுடைய பிராகபாவத்தை தான் போக்கடிக்கும். இப்போ பிரமாண ஞானத்துக்கு முன்னாடி பாவரூபமா ஒண்ணு இருந்தது, ஒண்ணு இருக்குன்னு நீ சொன்ன, அனாதியா இருக்குன்னு சொன்ன. அது என்னதுன்னாக்கா அதுவும் பாவரூபமா தான் இருக்கும். அத அவித்யன்னு சொல்லாத, நீ அத சொல்லாத, இத மாதிரிதான் சொல்லணும். இத மாதிரிதான் சொல்லணும். ஏன்னா நீ ஒத்துட்டு இருக்க கயிறுன்றது முன்னாடி இருக்கு, அந்த கயிறுல தான் எனக்கு கயிறுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்க. அதனால தன்னுடைய அபாவத்தை தான் இது போக்கடிக்கும். பாவமான ஒரு வஸ்து தன்னுடைய அபாவத்தை தான் போக்கடிக்கும் இது. அதனால நாங்க வன்னியர் நஸ்யா சரி தூமோபி நஸ்யா அப்படின்னு பாதக தர்க்கம் சொல்லணும். அது ஒன்னால இங்க சொல்ல முடியாது. பிரமாண ஞானம் உண்டு இருந்துட்டு போட்டோம், நிவர்த்தகம் வேண்டியது இல்லை அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு நீ என்ன சொல்லணும்? நிவர்த்தகம் இல்லைன்னாக்கா அது பிரமாண ஞானம் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒன்னாலும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அது என்ன பண்ணணும்னா பாவத்தை, இதில் தன்னுடைய அபாவத்தை தான் அது பொண்ணு போக்கடிக்கும். அபாவத்தை தான் அது போக்கடிக்கும். எதுவுமே அப்படித்தானே, எந்த ஞானமா இருந்தாலும் அப்படிதான். இதம் ரஜதம்னு ஒரு ஞானம் வந்தது, அல்லது தூரத்துல இருந்து ராத்திரி வேலை மொத்தம் பாக்குறான், ஸ்தானுருவா புருஷோவா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது உனக்கு. மரமா அல்லது ஏதாவது ஆம்பளை புருஷனா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. சந்தேகம் வந்த உடனே அப்புறம் அவனுக்கு ஞானம் வருது, புருஷ ஏவ நது ஸ்தானு அல்லது ஸ்தானுரேவ ந புருஷா, இது மரம் தான் புருஷன் இல்லை, அல்லது புருஷன் தான் மரம் இல்லை அப்படின்னு ஞானம் வருது. இப்ப முதல்ல எப்படி இருந்தது? நிர்ணயம் இல்லை, நிர்ணயம் இல்லை. இப்ப என்ன ஆச்சு? நிர்ணயம் வந்துருச்சு. நிர்ணயம் வந்துருச்சுனாக்கா நிர்ணயம் இல்லாமையேதான் அது போக்கடிக்கிறது. இப்படிதான் லோகத்துல இருக்கு. அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணினா இத மாதிரி நீ சொல்ற, இந்த அபாவம் இல்லாத பிராகபாவம் இல்லாத ஒரு பாவரூபமான அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறது, அவித்தையை போக்கடிக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி பாவரூபமான வஸ்துவை எதுவும் போக்கடிக்கிறது இல்லை. எதுவுமே என்ன பண்ணணும்னா தன்னுடைய பிராகபாவத்தை தான் போக்கடிக்கும். முதல்ல மண் இருந்தது, இப்ப கட உற்பத்தி ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சு? மண்ணுடைய நிலையை தான் அது போக்கடிச்சிருக்கு. அதனுடைய பிராகபாவம் தானே, அதை தானே போக்கடிச்சிருக்கு. அதை போக்கடிக்கிற சமயத்துல நீ என்ன பண்ணிட்டேன்னாக்கா அதுவே அது வேற இது வேற அப்படின்னு சொல்ற. அதை காட்டு வேற என்ன இருக்கு சொல்லு? அஜ்ஞானம்னா இதானே, எனக்கு ஞானம் உற்பத்தி ஆகுது, பிரமாண ஞானம். அந்த பிரமாண ஞானம் இப்போ உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அதனுடைய இன்மை அப்படின்றது பிராகபாவம் அர்த்தம். அஜ்ஞானம் தான் நீ சொல்ற, அஜ்ஞானம் தான். அது பாவரூபம் இல்லை, அபாவரூபமா தான் இருக்கு. அபாவரூபமா தான் இருக்கு. அததான் இது போக்கடிக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்துல நீ பாவரூப ஜானம்னு ஒண்ணு கல்பிச்சு அந்த பாவரூப ஜானத்தை இது போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்கு சிரமப்படுற? அது தேவையில்லை. சரி, இது நான் எங்க சித்தாந்த ரீதியா அவனை கண்டனம் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பாவரூபம் தான், அபாவரூபம்னு எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை நாங்க சொல்லிட்டோம். இப்போ உன் பட்சத்திலேயே பாரு, இந்த அனுமானம் எங்கேயாவது வருமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. இந்த அனுமானம் உனக்கு வராது. ஏன் அப்படின்னா உன் சித்தாந்த பிரகாரம் ஏகஜீவத்துவவாதம் உண்டு. ஏகஜீவத்துவவாதம் எல்லாமே ஒரே ஜீவன் தான். உன் சித்தாந்தத்துல பிரம்மந்தான் ஜீவன், அந்த பிரம்மந்தான் பல ஜீவன்களாக மாறுகின்றது அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது யஜ்ஞதத்தினுடைய ஞானத்தை மாதிரி தேவதத்தினுடைய ஞானமானது அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுன்னு சொல்றியே, அது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா நீங்க சொல்றீங்க ஒரே ஜீவன் தான் இருக்கான்னுட்டு. ஒரே ஜீவன் தான் சொல்ற சமயத்துல இப்ப யஜ்ஞதத்தினுடைய பிரமாண ஞானத்தை வச்சு தேவதத்தினுடைய பிரமாண ஞானத்தை நான் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? யஜ்ஞதத்தினே இல்லையே, யஜ்ஞதத்துன்றத ஒருத்தன் கிடையாது சித்தாந்தத்துல, அதுவும் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இந்த யஜ்ஞதத்தன்றது உன் சித்தாந்தத்துல என்னது அப்படின்னாக்கா அந்த கரண விருத்தி.
அந்த கரணம் தான், அதாவது ஒரு அச்சேதனம் தான் தேவதத்தன் யஜ்ஞதத்தன் அப்படிங்கிறது அப்படின்னு நீ சொல்லியிருக்க. நாங்க சொல்லல, நீ தான் சொல்லிருக்க. யஜ்ஞதத்தன் தேவதத்தன்றதே ஒரு தத்துவம் கிடையாது. அதெல்லாம் ஒரு அச்சேதனத்துக்கு இத மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் நீ சொல்லிருக்க. அதனால இப்ப யஜ்ஞதத்தன் தேவதத்தன் பிரிவு இருக்குது. அந்த பிரிவு எப்படி வந்தது நீ பதில் சொல்லு. எல்லாம் கல்பிதம் தானே, உண்மையா எதுவுமே கிடையாது. உண்மையா எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் நீ சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுமே உண்மையா எதுவுமே இல்லைன்னு சொல்லச்ச இத்தனை எப்படி நீ சொல்ல முடியும்? ஒரே ஒரு ஜீவன், அந்த ஜீவன் கூட பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னவன் யஜ்ஞதத்தனுடைய ஞானத்தை வச்சுட்டு தேவதத்த ஞானத்தை அஜானத்துக்கு நிவர்த்தகமா நாங்க அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொல்றதே தவறாச்சு. அது அது வராது. அது எல்லாம் ஒத்தர் தானே உங்க இதுல இருக்கு. இன்னொன்னு, இந்த பிரம்மம் அப்படின்றதே என்னது அது அப்படின்னாக்கா, அவ ஒரு விஷயம் சொல்றா, பிரம்மன்றதே ஞானம் தான் வாழ்க்கை, ஞானமே பிரம்மம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த பிரமாண ஞானம் ஒண்ணு சொன்னா பாருங்க, பிரமாண ஞானம் அதாவது உண்மையான அறிவுன்னு ஒண்ணு சொல்றா பாருங்க, அது மாத்திரம் விருத்தி அப்படின்னு அதை சொல்றா அவ. அது ஜீவன் கிட்ட கிடையாதான். அது எதுக்கு இருக்குது? அந்த கரணத்துலதான் இருக்குது. அது அந்த கரணம்னு ஒண்ணு, அந்த கரணம்னா ஒரு அச்சேதனம், அதுலதான் இந்த விருத்தி ஞானம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேர் விருத்தின்னு பேரு. இந்த ஞானமானது பரமாத்மா வேற, பரமாத்மா ஞானீக சுரூபம். இந்த ஞானம் பிரமாண ஞானம்ன்றது அந்த கரணத்துல இருக்கக்கூடிய விருத்தி ஞானம் அப்படின்னு பேரு. அத போய் ஒரு புருஷன்கிட்ட இருக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பெரிய தோஷமாச்சே. ஏன்னா ஒரு புருஷனே உங்ககிட்ட கிடையாது, அந்த புருஷன் கூட எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா பரமாத்மா தான், அது ஞானீக சுரூபம் அது. ஆனால் இந்த இடத்துல ஜீவன் யஜ்ஞதத்தன் தேவதத்தன் அவனுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றது எது அப்படின்னாக்கா இந்த அந்தக்கரணமான விருத்தி சைதன்யம், அதுலதான் இந்த ஞானம் இருக்குது. அதனால இல்லாத ஒண்ணுத்துல இல்லாத ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அது தவறா போயிடுறது. அதனால அதை ஒத்துக்க முடியாது. அதனாலதான் வந்து சொன்னோம், நீங்களே தேவதத்தன் யஜ்ஞதத்தன் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் வெறும் அந்த கரணங்கள் தானே நீ சொல்லிருக்க. அதனால தேவதத்தன் கிட்ட அறிவு இருக்கு, அந்த அறிவு யஜ்ஞதத்தனுடைய அறிவு மாதிரி அப்படின்னு சொல்றது தவறாச்சே. அதுவும் தவறாது. நீ அதனால இந்த விருத்தி ஞானத்தை வச்சுண்டோ அந்த கரணத்தை வச்சுண்டோ சொல்றது தப்பு. அத மாதிரி அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அறிவை வச்சுட்டு அனுமான பிரயோகம் பண்ணி பாவரூப ஞானத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னாக்கா அதுவே அச்சேதனம் அந்த கரணம். அதுதான் யஜ்ஞதத்தன் தேவதத்தன். அந்த ஞானம் எப்படி போக்கடிக்கும்? அதுக்கே ஒண்ணும் தெரியாது, ஞானமே கிடையாது. அதுக்கு பேருக்கு நீ விருத்தி ஞானம் சொல்லிக்கிற நீ. அதனால அது தவறா இருக்கு. இன்னொன்னு, இப்ப நீ பெரிய தோஷம் இப்ப சாய்க்கிற. நீ யஜ்ஞதத்தனுடைய பிரமாண ஞானமானது அது என்ன பண்றது அப்படின்னாக்கா அந்த யஜ்ஞதத்தனுடைய பிரமாண ஞானம் தேவதத்தனுடைய பிரமாண ஞானம் இதெல்லாமே அந்த பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட ஒரு அஜ்ஞானம், பாவரூபா அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு நீ சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய் அறிவனுடைய அபாவத்தை, உண்மையான அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, உண்மையான அறிவுன்னு அதனுடைய அபாவத்தை போக்கடிக்கிறது, அபாவத்தை அழிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அபாவம் போச்சுன்னா மெய்யறிவுதான் போயிடுதுன்னு அர்த்தம். அதான் துவம்சம். துவம்சம்னா அதுதான். அது எதையாவது ஒண்ணுத்த போக்கடிக்கிறது. அப்படின்னா நீ என்ன சொல்லிட்டேன்னா பாவரூபானத்தை சொல்லியிருக்க. நீ பாவரூபான்னு சொன்னியானாக்கா
அதாவது உண்மையான அறிவு. உண்மையான அறிவுன்றது என்னது அப்படின்னாக்கா, உண்மையான அறிவு அதனுடைய அபாவம், அந்த அபாவம் தான் அஜ்ஞானம்னு நீ சொல்லணும். அதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா, அப்ப அபாவத்தினுடைய அறிவுன்னு என்ன அர்த்தம்? மெய் அறிவுதான், உண்மையான அறிவுதான், நிஜமான அறிவுதான் போறது, அழிஞ்சு போறதுன்னு அர்த்தம். அதாவது மெய்யறிவு தன்னைத்தானே அழிச்சுக்கிறதுன்னு சொல்லணும் நீ. ஏன்னா உனக்கு வேற ஒண்ணு தனியா ஒண்ணு கிடையாது. உனக்கு தனியா நீ ஒண்ணு ஒத்தண்டையானாக்கா அங்கீகரிக்கலாம். நீ தனியா ஒண்ணு ஒத்துக்கவே இல்லையே. இந்த உண்மையான அறிவு இருக்கே, அதனுடைய அபாவம், அபாவம் போறதுன்னா என்ன அர்த்தம்? அறிவு போறது, அதுதான் சுரூபம். உனக்கு அந்த சுரூபத்தையே அழிச்சுள்ளது. அப்ப ஞானத்தையே, ஞானமானது அழிச்சுள்ளது அப்படின்னு நீ சொல்லணும். ஞானத்தையே ஞானமானது அழிச்சுள்ளது அப்படின்னு சொன்னேனாக்க, தனக்குத்தானே ஒண்ணு அழிச்சுக்குமா? அதை எப்படி அழிச்சுக்க முடியும்? அது அதனால அது பெரிய தோஷம் அது. அதனால யஜ்ஞதத்தினுடைய பிரமாண ஞானம் தேவதத்தினுடைய பிரமாண ஞானத்தை காட்டிடும் வேறானது அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். இப்போ என்னுடைய அறிவு வேற, உங்களுடைய அறிவு வேற. அத மாதிரி அந்த அறிவை காட்டிலும் வேறுபட்டது அபாவம், அறிவனுடைய இல்லாமை. அறிவனுடைய இல்லாமை வேறு, அஜ்ஞானம் வேறு. எத்தனை கல்பனை! எனக்கு அறிவு இருக்கு, அந்த அறிவானது முதல்ல உற்பத்தி ஆகல, அது வேற அபாவம், பிராகபாவம். அதை காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு இருக்குது, அது பாவரூப அஜ்ஞானம் அப்படின்னு நீ கல்பிக்கணும். இப்படி கல்பிச்சுட்டே போனா எத்தனை கல்பனை! ஏதாவது ஒண்ணுத்துக்காவது பிரமாணமா சொல்லுங்க. ஏதாவது பிரமாணம் ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதை நாங்க அங்கீகரிச்சுடுவோம். பிரமாணமும் இல்லையே. அது எதுவுமே பிரமாணமே இல்லாத விஷயத்துல பிரமாணம் இருக்குன்னு எப்படி சொல்லலாம்? அதனால நீ திருஷ்டாந்தத்துல என்ன சொன்ன? நீ யஜ்ஞதத்தனுக்கும் ஒரு பிரமாண ஞானம் இருக்கு. அது ஏதோ ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? பாவரூபமான அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றது, அழிக்கிறது அப்படின்னு நீ சொன்ன. அது இப்ப தெரியல. ஏன் அப்படின்னாக்கா துவம்சம் தான் தெரிகிறது. காரியத்துல ஒரு துவம்சம் இருக்கு. காரியம் என்னது அப்படின்னாக்கா அழிவு. அழிவனுடைய துவம்சம் சொல்லணும். அழிவனுடைய துவம்சம்னா என்ன அர்த்தம்? அப்ப அஜ்ஞானம் நிலைச்சு நிக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிடும். அழிவனுடைய துவம்சம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அஜ்ஞானம் தான் நிக்கிறது அப்படின்னு சொல்லணும். அஜ்ஞானத்தினுடைய அழிவு வேணும். ஆனா அஜ்ஞானத்தினுடைய அழிவு, அதனுடைய நாசம்தான் இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னியானாக்கா இப்போ இருக்கிறது எல்லாமே போயிடுத்துன்னு ஆயிடும். எல்லாமே போயிடுத்துன்னு ஆயிடும். மெய்யறிவும் போயிடுத்து, உண்மையான அறிவும் போயிடுத்து. உண்மையான அறிவு போயிடுத்துனாக்கா வேற என்ன இருக்குது அப்படின்னாக்கா அஜ்ஞானம் ஒன்றுதான் இருக்குது. அனாதியா அஜ்ஞானம், அது நிலைச்சு நந்துரும். நிலைச்சு நந்துனாக்க இப்போ உனக்கு எதுதான் சித்திச்சது? எதுவுமே சித்திக்கல. அவ பாவரூப அஜ்ஞானம் ஒன்று சித்திச்சது. அதனால என்ன பிரயோஜனம்? அதுதானே இந்த பிரபஞ்சத்தையே காமிக்கிறது. அதனால தன்னுடைய அறிவு, அதனுடைய அபாவம், அதை அழிக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லி குழப்பண்டதா இருக்கும் நீ. ஆக இது ஒரு தோஷமா சொல்றாரு. இன்னொன்னு, லோகத்துல ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு காரியம் சித்திச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய பிராகபாவமானது நாசத்தை அடையும் அப்படின்னு லோகத்துல இருக்கு. கடம் உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அதனுடைய பிராகபாவம் கடம் இல்லாமை, அதுதான் நாசத்தை அடையும் அப்படின்னு லோகத்துல இருக்கு. அதனால இது ரெண்டுத்துக்குமே நாசக பாவம் கிடையாது. ஒண்ணு நாசகம் ஒண்ணு நாசம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லையே. பிராகபாவம் இருக்குச்சே கட உற்பத்தி ஆகல. கட உற்பத்தி ஆனப்போ கடத்தினுடைய இன்மை இல்லை. கடத்தினுடைய இல்லாமை கட உற்பத்தி அனந்தரம் இல்லை. கடோத்பத்தின்றது கடம் இருக்கச்சே இல்லை. கடத்தினுடைய இல்லாம இருக்கச்சே இல்லை. கடம் முதல்ல உற்பத்தி ஆகல,
அதுக்கப்புறம் கடம் உற்பத்தி ஆச்சு. கடத்தினுடைய உற்பத்தி இன்மை, அப்ப கடத்தினுடைய பிராகபாவம்னு சொல்லணும். அது இருக்கச்சே கடோத்பத்தி இல்லை. கடோத்பத்தி ஆயிடுச்சுன்னாக்கா கடத்தினுடைய இல்லாமை இல்லை. அதனால இப்ப இது இங்க உன் பட்சத்துல வாய்ப்போ அஜ்ஞானம் பாவரூப அஜ்ஞானம் அது இருக்குன்னு நீ சொல்ற தனியா. இப்ப உண்மையிலேயே அது என்ன பண்ணும்? ஞானம் உற்பத்தி ஆச்சுன்னா தன்னுடைய பிராகபாவத்தை தானே போக்கடிக்கும். ஞானம் இல்லாமை அப்படின்றத தானே போக்கடிக்கும். நீயும் என்ன சொல்ற? ஞானம் இல்லாமை அப்படியே இருக்கு. ஆனால் அந்த இது இருக்கு பாருங்க, பாவரூப அஜ்ஞானம்னு ஒண்ணு, அது ஒண்டி போயிடுத்து அப்படின்னு சொல்ற. பாவரூப அஜ்ஞானம் போயிடுத்து, ஆனா ஞானம் இல்லாம எப்படியே இருக்கு. ஞானம் இல்லாம எப்படியே இருந்ததுன்னாக்கா இப்ப என்ன அர்த்தம்? பிரமாண ஞானம் ஞானம் இல்லாம அப்படியே இருக்கு அப்படின்னு வந்துடும். அப்ப பிராகபாவம் அப்படியே நிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவேன். அது சொன்னையானாக்க உனக்கு இப்ப இதனால என்ன சாதிச்ச? பாவரூப அஜ்ஞானம் மாத்திரம் போச்சு, ஆனால் ஞானத்தினுடைய இல்லாமை அப்படியே இருக்குது அப்படின்னு ஆயிடும் அது. அதனால இந்த பாவரூபாஜானம்ன்றதே சித்திக்காது. சித்திக்காத விஷயத்த எதுக்கு இத மாதிரி கல்பிக்கிறேன்? அதனால அது இந்த பட்சம் சரியில்லை. சிசுகாச்சாரியர் அவர் ஒரு அனுமானம் சொன்னார். அவர் தேவதத்தினுடைய ஞானம் பிரமாண ஞானமானது தன்னுடைய பராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட அனாதியான ஒரு வஸ்துவை போக்கடிக்கும். ஏன் அப்படின்னா பிரமாண ஞானமா இருக்கிறதுனால. எப்படின்னாக்க யஜ்ஞத்தினுடைய ஞானத்தை மாதிரி அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னாவா. இந்த அனுமானம் சரியாவே வரவே வராது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு இதனுடைய இதை பார்க்கலாம். யச்சோக்தம் தெய்வதத்தீம் இதி ரிதரமதி ஞாயதோ அந்த்யநாதிம் மாத்வா தன்மித்யபாவாதிகமிதி ததபி ஸ்யாதபாதே விபக்ஷே நாபாவோ பாவதோன்யோ நச்ச புருஷபிதாம் அஸ்தி ஏகஜீவத்வவாதே திருஷ்டாந்தே துவம்சகத்வம் நச்ச விதிதமிதம் துவம்சதா மாத்திர சித்தே அப்படின்னு ஸ்லோகம். இப்போ பாருங்க, சிசுகாச்சாரியர் சொல்றது இது. தெய்வதத்தி தேவதத்தனுடைய மிதி ஞானம் பிரமாண ஞானம்னு அர்த்தம். அது மாத்வாத், மா அப்படின்னா பிரமாணம் அர்த்தம், பிரமா அப்படின்னு அர்த்தம். அது பிரமாண ஞானமா இருக்கிறதுனால இதர மிதி நியாயத்தா யஜ்ஞத்தினுடைய பிரமாண ஞானத்தை மாதிரி தன் நித்தியபாவாதிகம் அந்த தேவ யஜ்ஞத்தினுடைய ஞானம் அதுக்கு பிராகபாவம், அந்த பிராகபாவத்தை காட்டிலும் தன் மிதி அபாவ அதிகம் வேறுபட்டது. அது அது அத மாதிரி தேவதத்தினுடைய பிரமாண ஞானம் என்ன, அதனுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட அனாதிம் கிஞ்சித்து அனாதியா இருக்கக்கூடிய கிஞ்சித்து பாவரூப ஞானத்தை ஹந்தி அது நாசம் பண்ணி விடுறது. ஏன்? மாத்வா பிரமாண ஞானமா இருக்கிறதுனால. இது எதுக்தம் எது ஒன்னால் சொல்லப்பட்டதோ ததபி அதுவும் அதுவும் தோஷத்தோடு கூடினதுதான். ஏன் தோஷத்தோடு கூடினது? விபக்ஷே விரோதம் வரச்ச ஹேத்து இருக்கட்டும் சாத்தியம் வேண்டாம், ஹேத்துவான புகை இருக்கட்டும் சாத்தியமான வன்னி வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா, வன்னி இல்லைன்னா நெருப்பு இல்லைன்னாக்கா புகையும் இருக்காது. நாங்க சொல்ற மாதிரி எல்லாரும் உத்தண்ட பாதகத்தக்கது. அந்த மாதிரி பாதசூன்யம் பாதகத்தக்க ரஹிதமாக இருக்குது. இதுக்கு பேர் அப்பிரயோஜகம்னு அதை சொல்ற அவ பேர். நையாயிகால் இந்த தோஷம் அப்பிரயோஜகம்னு ஒரு தோஷம் இது. அதாவது தர்க்கம் சொல்லணும். இத மாதிரி
புகை இருக்கட்டும், வன்னி வேண்டாம், நெருப்பு வேண்டாம் சொன்னாக்கா நெருப்பு இல்லைன்னா புகையும் இருக்காது அப்படின்னு சொல்றது பாதக தர்க்கம். அந்த மாதிரி பாதக தர்க்கம் இங்க சொல்ல முடியாது. என்னது? பிரமாண ஞானம் இருக்கட்டும், நிவர்த்தகத்துவம் வேண்டாம், நிவர்த்தகம் இல்லை அது அப்படின்னு சொன்னாக்கா நிவர்த்தகம் இல்லைன்னா பிரமாண ஞானம் இருக்காது அப்படின்னு நீ சொல்லணும். அது உன்னால சொல்ல முடியாது, உன்னால அது சொல்லவே முடியாது. சொல்ல முடியாததுனால அது பெரிய தோஷம். அது அவ அந்த சித்சுகாச்சாரியர் சொல்ற ஸ்லோகமே சுவாமி உதாரிக்கிறார். தேவதத்த பிரமாதஸ்த பிரமாபாவாதிரேகினஹ அநாதேர் துவம்சினி மாத்வாத் யஜ்ஞதத்த பிரமாயதா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவே சரியா வராது. ஏன்னா அனாதியான வஸ்துவை, அதாவது தன்னுடைய அபாவத்தை காட்டுல வேற எதையும் அது போக்கடிக்கிறது இல்லை. ஏன்னா அனாதியான வஸ்து எங்க போக்கடிக்கிறது? எங்கேயா சொல்லு நீ. அது மாதிரி இல்லவே இல்லை லோகத்துல. அது மாதிரி பாக்குறது இல்லையோ. இந்த பிரமாண ஞானம் இருக்கே, அது தன்னை காட்டிலும் தன்னுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட பாவரூபமான அஜானத்தை அது போக்கடிக்கிறது, அழிக்கிறது. அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வியாப்தி காமி. அத மாதிரி இல்லை. தன்னுடைய அபாவத்தை தான் அது போக்கடிக்கும், அபாவத்தை தான் அது அழிக்கும். அதனால பாதசூன்யம். என்ன அபாவக பாவத்தக அந்நியன. அபாவம்ன்றது ஒரு இருக்கிற வஸ்து, அதை காட்டிலும் வேறுபட்டது இல்லை. அபாவம்ன்றது அது ஒரு பாவ பொருளா தான் அறிவுது லோகத்துல. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, பாஷகாரர் ஆரம்பநாதிகரணம் முதலானவர்கள்லாம் சாதிக்கிறார். எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ஒரு நிலை இன்னொரு நிலையை அடையிறது அப்படின்றத எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சாதிச்சுட்டார் பாஷ்யக்காரர். அதனால எப்பேற்பட்ட வஸ்துவா சொல்லிட்டு போவீங்க. பாவரூப ஞானம்ன்றது நீ சொன்னியானாக்க அது கூட என்னது? ஞானத்தினுடைய ஒரு நிலை. ஞானம் அதுக்கு முன்னாடி அஜ்ஞானம், அது அபாவ ரூபம். அந்த அபாவம் கூட பாவ ரூபமா தான் இருக்கும். அதை நாங்க ஒத்துக்கிறோமே. எங்களுக்கு அது சரியா போயிடுது. எங்களுக்கு ஒரே இதுல முடிஞ்சு போயிடுது. அபாவம்னு சொன்னாக்கா அது எப்படிப்பட்டது? ஏற்கனவே சொன்ன பாருங்க, கடம், அதனுடைய பிராகபாவம் மண்ணு, அது ஒரு வஸ்துதான். அத மாதிரி கடத்தினுடைய துவம்சம், கடம் அழிஞ்சு எடுத்து, அப்போ கபாலிக்கா, கபாலம் அல்லது மண்ணு திருப்பி எல்லாமே பாவரூபமா தான் இருக்கும். அவ்வளவுதான். அததான் இது அழிக்கிறது. மண்ணுன்ற நிலையை அழிச்சு கடத்துங்கிற நிலையை அடைந்தது அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால எங்க சித்தாந்தத்துல அதை அனுசரிச்சு போயிடும். உங்க சித்தாந்தத்துல சொல்ல முடியாது. அதனால அபாவக பாவத்தக அந்நியான. அபாவமானது பாவத்தை காட்டிலும் வேறுபட்டது இல்லை. அதுதான் இதுவா இருக்கு. இது நம்ம சித்தாந்தத்தை வச்சுன்னு சாதிச்சுட்டார். இப்போ உங்க பட்சத்திலேயே வச்சுக்கோங்க, இந்த திருஷ்டாந்தம் எப்படி ஒத்து வரும் உனக்கு? ஏக ஜீவத்வவாதே புருஷபிதா. ஏக ஜீவத்வவாதே, நீ தான் ஒரே ஜீவன் தான் லோகத்துல இருக்குது. அது எந்த ஜீவன் யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த லோகமே இப்ப இருக்கு. இப்ப யார் மோட்சத்தை ஒத்த மோட்சத்தை அடைஞ்சிட்டா கூட எல்லாரும் மோட்சத்தை அடையணும். ஆனா யாருமே மோட்சத்தை அடையலையே. அப்ப அதற்கு என்ன சொல்லணும்? எது உண்மையான ஜீவனோ அது இன்னும் மோட்சத்தை அடையல. அது அடைஞ்சிடுச்சுனாக்கா இந்த பிரபஞ்சமே மோட்சத்தை அடைஞ்சிடும், அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீ சொல்லிருக்க. அதனால ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கான். ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு யஜ்ஞதத்தினுடைய ஞானத்தை மாதிரி தேவதத்தினுடைய ஞானம் நீ எப்படி நீ கல்பிக்கிற? அத சொல்ற. ஏகஜீவத்வவாதே அப்படி இருக்குச்ச ஒரே ஜீவன் சொல்ற வாதத்துல புருஷபேதா, தேவதத்தன் யஜ்ஞதத்தன் முதலானவருடைய புருஷ பேதமானது நச்சாஸ்தி, அங்க இல்லவே இல்லையே. நீ உன் சித்தாந்தத்துல அதுவே கிடையாதே. அதனால திருஷ்டாந்தமே சித்திக்காது உனக்கு. அது மாத்திரம் இல்ல,
உன் சித்தாந்தத்துல சேதனம் சைதன்யம் ரெண்டுமே உனக்கு பர்யாயம் தான். ஒரே பொருளை சொல்லக்கூடிய பதங்கள் அவைகள் பர்யாய பதங்களா தான் இருக்குது. அதனாலதான் ஏகஜீவத்துவாதன்னு பாஷ்ய சுவாமி சாதிக்கிறாரு. சரி, அதுதான் போட்டோம். திருஷ்டாந்தத்துல பாரு, திருஷ்டாந்தே திருஷ்டாந்தம் உனக்கு என்ன? யஜ்யதத்திய பிரமாண ஞானம்னு நீ சொல்லிருக்க. யஜ்யதத்திய பிரமாண ஞானத்துல துவம்சகத்துவம், அதாவது எதையோ ஒண்ணுத்த நிவர்த்தி பண்ணிடும், அழிச்சிடும் அப்படின்னு நீ சொன்ன. அது நச்ச விதித்தம், அது தெரிஞ்சுக்கவும் இல்லையே. ஏன் அப்படின்னா துவம்சதா மாத்திர சித்தே, அதாவது காரியத்துல இருக்கக்கூடிய துவம்ச ரூபத்தை தான் அது சித்திக்க வைக்கும். காரியம் எது? அஜானத்தை அழித்தல் அப்படின்னு சொல்லணும். பாவரூபமான அஜானம் அதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லணும். சுவாமி என்ன கேட்கிறாருன்னா, பிரமாண ஞானம் அதனுடைய முன்னிலை, முன்னாடி இருந்த நிலைதான் இந்த பாவரூப அஜானம்னு நீ சொல்லணும். எவ்வளவு தூரம் போனாலும் அதான் சொல்லணும். அதை காட்டில வேறுபட்டதுன்னா அது எப்படி இருக்குன்னு நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு நீ பதில் சொல்ல முடியாது உன்னால. அதனால பாவரூப அஜானம்ன்றது ஒண்ணுன்னா, இந்த ஞானம் இருக்கு பாருங்க, பிரமாண ஞானம், அதனுடைய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். அதுவும் ஒரு பாவ வஸ்து தான். அதை தான் அழிக்கிறதுன்னு சொல்லணும். அதை அழிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? தான் தன்னையே அழிச்சுடுவதுன்னு அர்த்தம். அதனால துவம்சதா மாத்திர சித்தே, துவம்சம் தான் இங்க சித்திக்கும். துவம்சம் தான் சித்திச்சதுன்னாக்க அப்ப என்ன பிரயோஜனம் நீ சொன்ன? இப்போ பாவரூப அஜானத்தை போக்கடிக்கிறது அப்படின்னு சொல்றது வரல இப்போ. அதனால சிசுகாச்சாரியர் சொன்னது கூட இந்த அனுமானம் எல்லாம் அவர் விவரணக்காரர் சொன்ன அனுமானத்துல தோஷம் இருக்குது. அப்பிரகாசிதார்த்த பிரகாசம் வராது. அத மாதிரி பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து அப்படின்னு உதாரணம் சொன்னான், அதுவும் வராதுன்னுட்டு நம்ம போன ஸ்லோகத்துல தோஷம் சொன்னோம். அதற்கு அந்த தோஷம் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் இத மாதிரி அவ சொன்னா, பிரமாண ஞானமானது அது இத மாதிரி இருக்கும் அப்படின்னா அவ சொன்னா. அது அதாவது உதாரணம் சொன்ன பாருங்க, தேவதத்தினுடைய பிரமாண ஞானமானது தன்னுடைய பிராகபாவத்தை காட்டிலும் வேறுபட்ட அனாதியான ஒரு அவித்யை, பாவரூபமான அவித்யை அழிச்சிடும். ஏன்னா அது பிரமாண ஞானமா இருக்கிறதுனால ஏகதத்தினுடைய பிரமாண ஞானத்தை போல் அப்படின்னு அவ சொன்னா. அந்த மாதிரி அனுமானம் சொன்னா கூட இவ்வளவு தோஷம் இருக்கிறதுனால அதை அங்கீகரிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். யச்சோக்தம் தைவதத்தி மிதிஹி இதர மிதி நியாயதஹ ஹந்த்யநாதிம் மாத்வா தன்மித்யபாவாதிகமிதி ததபி ஸ்யாத் அபாதம் விபக்ஷே நாபாவோ ஆவதோன்யோ நச்ச புருஷபிதா அஸ்தி ஏகஜீவத்வபாதே திருஷ்டாந்தே துவம்சகத்வம் நச்ச விதிதமிதம் துவம்சதா மாத்திர சித்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.